திருவண்ணாமலையில் சற்று நேரத்தில் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. தேர்தல் களத்தில் திமுக முழுவீச்சில் இறங்கியுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், திருவண்ணாமலையில் நடக்கிற இந்த கூட்டம் இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது? இளைஞர்களை அடிப்படையாக வைத்து தேர்தலை அணுகும் திமுகவினுடைய ஒரு உக்தியாக இதை பார்க்கலாமா? நிச்சயமாக திருவண்ணாமலையில வடக்கு மண்டல திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகிகளுடைய கூட்டம் தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிர்வாகிகள் கூட்டத்துல சிறப்புரை ஆற்ற இருக்கார். தற்பொழுது துணை முதலமைச்சர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் மேடைக்கு வந்திருக்கார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பானது அளிக்க சட்டமன்ற தொகுதியை 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள். ஒரு பிரம்மாண்ட மேடை அமைத்து ஒரு மாநாடு போல இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு இளைஞரணியுடைய நிர்வாகிகளை வைத்து தேர்தல் களத்தை தேர்தல் வியூகத்தை அமைப்பதற்காக இது போன்ற ஒரு முயற்சியை திமுக முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக இளைஞரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரையும் சந்திப்பதற்காக இந்த இது போன்ற கூட்டம் அடுத்தடுத்த மண்டலங்களில் நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக வடக்கு மண்டலத்தில் வடக்கு மாவட்டம், சென்னை மாநகரம் உட்பட வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த 91 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சந்திக்கிறார்கள். திமுகவுடைய அனைத்து முன்னணி நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். அதே போல எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் பணிகள் பாதி அளவுதான் நடந்திருக்கிறது. இணைப்பிலேயே இருங்கள். தொடர்ந்து இந்த கூட்டம் இதனுடைய முக்கியத்துவம் சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இளைஞர்கள் அவர்களை மையப்படுத்தி தேர்தலை அணுகுவதற்கான திமுகவினுடைய வியூகத்தை தான் இந்த கூட்டமாக நாம் பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக நீங்கள் சொல்வது மிகவும் சரி. இளைஞர் சக்தியை ஒன்றிணைப்பது, ஒன்று திரட்டுவது. இன்னும் சொல்ல போனால் திராவிட சித்தாந்தங்கள் நீங்கள் வென்றெடுப்பதற்கு இளைஞர் சக்தியை திரட்ட வேண்டும். ஒரு காலத்திலே நாங்கள் எங்களது கல்லூரி காலகட்டம், பள்ளி காலகட்டம் திமுக சித்தாந்தங்கள் அல்லது திராவிட சித்தாந்தம் எப்படி வளர்ந்தது என்றால் எங்களை போன்ற இளைஞர்கள் மூலமாக. இன்றைக்கு அந்த தேவை இருக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் திசைவெளி மாறுகிறது. உதாரணமாக தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் வருகை, இதுல இளைஞர்கள் அவர் பின்னால் திரளுவது. 18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் பலரும் விஜய் ஆதரவாளர்களாக மாறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில இது மாதிரியான இளைஞரணி கூட்டம் மண்டல ரீதியாக நடத்தி பொறுப்புகளை எல்லாம் ஒருங்கிணைப்பது, இளைஞர் சக்தியை திரட்டுவது, இவை முக்கிய தேவையாகின்றன. நீங்கள் சொல்வது மிகவும் சரி. தராசு ஷாம், இதுல இன்னொரு நீங்க குறிப்பிட்டது மாதிரி தாவேக்கா அவர்கள் பக்கம் இளைஞர்கள் சாய்கிறார்கள். அதனை மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம், அதன் அடிப்படையில் இப்படியான ஒரு கூட்டம் நடத்துவது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமா? அது போதுமானதாக இருக்குமா? திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு இளைஞர்களின் திசை வழியை மாற்றுகிறார்கள் என்பதில் தான் அதுல இருக்கிற வெற்றி இருக்கிறது. பெரும்பாலும் அந்த காலத்துல சினிமா கவர்ச்சி இருக்கத்தான் செய்தது. திரைமொழி என்பது திராவிட சித்தாந்த மொழி தான். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, எஸ்.எஸ். ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி. நேரு எதிர்புறமாக சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ் மொழி அவர் திரைமொழியாக வைத்திருந்தார். பழைய படங்களை பார்த்தீர்கள் என்றாலே தெரியும். இப்போது அப்படி இல்லை. விஜய் அவர்களுக்கான சித்தாந்த மொழி என்பது அவரது திரைப்பட வாயிலாக இல்லை, திரைப்பட கவர்ச்சி வாயிலாக இருக்கிறது. அதாவது திரை நடிகர் என்ற முறையிலே அவரை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் கூடுகிறது. ஓட்டாக மாறுமா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த கூட்டத்தை தன்வயப்படுத்த வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் திராவிட இயக்கங்களுக்கு வந்துவிட்டது. இந்த நீங்கள் இளைஞரணி மாநாடு என்று எடுக்கும் போது முதலில் திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு 82 காலகட்டத்திலே அயலூர் என்கிற ஊர், திண்டுக்கல் பக்கத்துல அங்கு ஒரு கூட்டம் நடந்தது. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் அப்போது பணியில இருந்தோம். ஆனாலும் சில நண்பர்களோடு அங்கு கூட்டத்துக்கு போவோம், கேட்க போவோம். இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருந்தார்கள். அப்போ நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், திமுகவே இளைஞரணி தானே, இளைஞர்கள் தானே திமுகவில் இருக்கிறார்கள், இதற்கு தனியாக இளைஞரணி தேவையா என்றெல்லாம் நினைத்தோம். இன்றைக்கு 40 வருடங்களுக்கு பின்னால் பார்க்கும்போது இளைஞரணியின் தேவை என்பது மீண்டும் மீண்டும் உணரப்படுகிறது. காரணம், புதிதாக இளைஞர் சமுதாயம் வரும்போது அவர்களுக்கு சரியான அரசியல் பாதையை காட்ட வேண்டியது இருக்கிறது. திராவிட சித்தாந்தம் என்று சொல்வதை விட கூட சரியான அரசியல் பாதை, எது தமிழகத்திற்கு தேவையான பாதை, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எது நல்லது, எந்த கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு தேவை. அப்படி சொல்லித் தருகிற கூட்டமாக இது மாற வேண்டும். அதாவது இந்த இளைஞரணி மாநாட்டிலிருந்து புதிய செய்திகளை தெரிந்து கொண்டு, வலியுறுத்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு இளைஞர்கள் செல்ல வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும் அவரவர்கள் ஊர்களுக்கு. அப்படி செல்வார்களே ஆனால் அது வெற்றிதான்.
திரு தராசிஷாம், இதுல இன்னொரு வகையில் உதயநிதியை முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சி என்றும் பார்க்கலாமா? பார்க்கலாம், அது தவறு இல்லை என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம் என்றால், எப்படி சித்தாந்த வளர்ச்சி பெறும் என்றால், குடும்பத்திலிருந்து அப்படியே தாத்தா அப்பா மகன் என்று வரும்போது அது வளர்ச்சி பெறும். அதுல தவறே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஒன்றிய செயலாளர் என்றால் தாத்தா அப்பா மகன் அப்படி இருப்பார்கள், குடும்பமா இருப்பார்கள். 2 திராவிட இயக்கங்கள் சேர்த்தா நான் இதை சொல்கிறேன். திமுக அதிமுக 2 விதிவிலக்கல்ல, 2ஐயும் நான் திராவிட இயக்கமாக பார்த்துதான் இந்த கருத்தை வைக்கிறேன். 2 கட்சிகளிலுமே நீங்கள் இதை பார்க்கலாம். இயக்கம் சித்தாந்தம் வேறு, கட்சிகள் வேறு. கட்சிகள் சில நேரங்களில் பிளவும் படலாம். காரணம், தலைவர்களுக்கிடையே பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் வரும். ஆனால் சித்தாந்தம் பிளவுபடாது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் எது என்றால் திராவிட சித்தாந்தம். மாறாக வருகிற வலதுசாரி சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது. அதை புரிந்து கொள்கிற விதமாக இந்த மாநாடுகள் வடிவமைக்கப்பட வேண்டும். எங்கள் காலத்துல இது 2 நாள் மாநாடாக இருக்கும். இதெல்லாம் அப்படி நடத்த முடிவதில்லை. சொல்ல போனால் அது ஒரு அரை நாள் மாநாடு தான். சேலத்துல இளைஞரணி மாநாடு நடந்த பிறகு நான் இந்த விமர்சனத்தை வைக்கும்போது திரு உதயநிதி அவர்கள் எனக்கு தொலைபேசியில் பேசினார்கள். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இப்போதெல்லாம் 2 நாள் மாநாடு நடத்த முடியாது, உங்கள் காலத்துல சரிதான், குறைந்தபட்சம் இப்போது அரை நாள் மாநாடு, இவ்வளவுதான் சாத்தியம் என்று சொன்னார். ஒரு வகையில் அது உண்மைதான். இன்றைய காலகட்டத்திலே விஸ்தாரமாக பேசுவதற்கு வழி இல்லை. சாதாரணமான ஒரு டிவி செய்தி கூட மிக சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது ரீல்ஸ் உலகம், ஷார்ட்ஸ் உலகம். இதுல நீளமான உரைகளுக்கு வழி இல்லை. ஆனால் சிறிய உரைகள் மூலமாக அது பெரிய சித்தாந்தங்களை புரிய வைக்க வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசிஷாம். தொடர்ந்து இது சார்ந்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மண்டல வாரியாக இளைஞர்களுக்காக மாநாடு நடத்துவோம் என்று திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சி என்பது இளைஞர்களிடம் திமுகவை விரிவுபடுத்த வேண்டும் என்பது நோக்கமா, அல்லது அப்படியான ஒரு நோக்கத்தை உருவாக்குவதற்கான நிர்பந்தம் தேர்தல் களத்துல உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிர்பந்தம் இல்லை. இளைஞரணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது கடந்த 40 ஆண்டுகளாக என்று நினைக்கின்றேன். அதனால புது நிர்பந்தம் எதுவும் ஏற்படுவதில்லை. தொடர்ந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்கான செயல்களை அவர்கள் ஆற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இளைஞரணி செயலாளராக திரு உதயநிதி வந்த காலத்திலிருந்தே அவர் பணிபுரிந்து கொண்டுதான் இருக்கின்றார். எனவே இது ஒரு தொடர்ச்சியான காரியம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக தேர்தல் என்று வரும்பொழுது சற்று விரைவாக சற்று அதிகமாக இத்தகைய கூட்டங்கள் நடத்த வேண்டிய தேவை உண்டு. அதை நடத்துவதற்கான முயற்சி இது என்று நான் எண்ணுகிறேன். இதை நடத்துவதற்கான நோக்கம் அது பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக நினைக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு இது போன்ற கூட்டங்கள் மூலமாக இளைஞர்களிடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை உரத்து சொல்ல வேண்டும். என்ன நடக்கிறது என்பது இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இது ஃபாஸ்ட் ஏஜ். முந்தைய டெஸ்ட் மேட்ச் இருந்தது, பிறகு ஒன் டே இன்டர்நேஷனல் இப்ப அங்கும் இங்குமாக சில சமயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் நடப்பது T20 தானே கிரிக்கெட்டில். அதுபோல இளைஞர்கள் எல்லோருமே படக் என்று ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவுகின்ற சூழ்நிலை இன்று நிலவுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறுத்தி நிதானமாக அரை நாளாவது என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும், இளைஞர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி